நான் உங்கள் மாயன் சனிக்குமார். இன்னைக்கு மருத்துவ பதிவுகளை கேட்டீங்கன்னாக்கா, பித்தப்பை கல். இன்னைக்கு எல்லாருமே அவஸ்தைப்படுற விஷயம். முன்னாடி ரொம்ப ரேரா இருந்துச்சு. இப்ப எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, காமனா பித்தப்பை எந்த எடுத்துக்கணும். பித்தப்பை வந்து பார்த்தீங்கன்னா, கல் இருக்கு. முன்னாடி கிட்னில ஸ்டோன்ங்கிறது அதிகமா சொல்லுவாங்க. ஏன்னா ஹீட்லயே இருப்பாங்க. உடம்பு ஹீட்டா இருக்கும். சரியான பார்த்தீங்கன்னா, அங்கங்க போய் ஊரா அ ஊர சுத்தி வேலை செய்றதுல மீன்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா, அங்கங்க கண்ட கண்ட தண்ணி குடிக்கிற மாரி இருக்கும். உப்பு தண்ணி குடிக்கிற மாரி இருக்கும். சால்ட் அதிகமா கன்டென்ட் இருக்கிற வாட்டரா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ வாட்டர் பிஹெச் லெவல் பேலன்ஸ் இம்பேலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல் உருவாகும். இயற்கையாவே பார்த்தீங்கன்னா, உடம்பே யூரியா அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு கல் உற்பத்தி ஆகும். இதனால கிட்னி கெட்டு போகும். ஸோ அதே ஃபார்முலா தான் பித்தப்பை. பித்தம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா, உறைதல். அதாவது வெளியேற்றும் தன்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பேலன்ஸ் இம்பேலன்ஸ்ல இருக்கும் பொழுது, அங்க அது தங்கி அதுவே கல்லாக மாறும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பித்தப்பையில இருக்குது. அப்போ இது பரோட்டா எடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது பெரிய தப்பான விஷயம். ஜங்க் ஃபுட் பெரிய தப்பான விஷயம். ஆனா இதெல்லாம் நம்ம மாத்திக்கிட்டு, உணவே மருந்து அப்படிங்கிற விஷயத்துல அழகா டயட்ல போனீங்கன்னா, அழகா பித்தப்பை எடுக்காம பித்தப்பை எடுக்கிறதுங்கிறது சாதாரணமாயிடுச்சு. ஆனா டைஜஷனுக்கு அதான் ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் டைஜஷனுக்காக ஒரு மருந்து எடுத்துட்டே இருக்கணும். ஏன் தேவையில்லாம? அறிகுறி தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு அடிக்கடி வாமிட் சென்சேஷன் இருக்குதா? உடனே ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வயிறு வலி இருக்குதா? தாங்க முடியாத அந்த ஒமட்டல் இருக்குது, கேஸ்ட்ரிக்கா இருக்குது, நெஞ்செரிச்சல் மாரி இருக்குதுன்னாக்கா, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா. சரிங்களா? இத வருமுன் காப்பலாம். அதேமாரி கல்லு வந்துட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரியான உணவு முறை. டக்குனு ஜங்க் ஃபுட்லாம் அப்படியே கட் பண்ணுங்க. சரியான டயட் எடுத்துக்கோங்க. நல்ல உணவுகள் எடுத்துக்கோங்க. நல்லா தூங்குங்க. இது உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ணி குடுக்கும். ஒரு ஸ்டேபிலேஷன் குடுத்துட்டு இருக்கும். இதோட சேர்த்து இந்த மூலிகை மருந்துகளை மருந்தாக இல்லாமல் உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பித்தப்பை கல் கரைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா உங்க தேகம் வலுப்பெறத் தொடங்கும். வாமிட் சென்சேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அடிக்கடி வருது, தலை சுத்துது. இது வந்து பித்தம். அதான் பித்தம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பித்தப்பை கல். சரி, உடம்புக்கு பித்தம் முக்கியமானது. ஆனா அதிகமா இருக்கக்கூடாது, குறைவானது இருக்கக்கூடாது. பேலன்ஸ். அதான் வாதம், பித்தம், கபம் சொல்லுவோம். பித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்ப சரியான நேரம் தூங்கவில்லை என்றால் பித்தம் தரைக்கும். சரியான தூங்கல்னா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ சோலார் பிளெக்ஸ் அடி வாங்கிச்சுனாலும் முடிஞ்சு போச்சு. பித்தப்பிக்கல் பேலன்ஸ் ஆகிடும். சரி, இப்போ என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில புதினா ஜூஸ். அதாவது புதினா இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சோண்டு போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. லைட்டா சால்ட் எடுத்துக்கலாம். மீன்ஸ் இந்து உப்பு. ஸோ இந்த புதினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், புதினா உங்க உடம்புல போயிட்டு தேவையில்லாத கொழுப்புகளை உடம்பு விட்டு கொஞ்சமா குறைக்கும். பித்தப்பைக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்கும். அது வேலை செய்ய தயங்கும் பொழுது தான் இந்த பிரச்சனை. அது சரியான வேலை இருந்துச்சுன்னா வாதம் பித்தம் கலந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்தோம் இந்த புதினா ஜூஸ். அப்போ என்ன ஆகும், பேலன்ஸ் ஆயிடுச்சுனாக்கா பித்தப்பைக்கான விஷயங்கள் பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த மருந்துகளை எடுக்கிறோம். என்ன, சிறு பீளைக்கண், அதாவது ஸ்டோனுக்குள்ள மருந்துகள் அப்படியே வரும். அதை வந்து 2 மாறுபடும், அவ்வளோதான். ஸோ நம்மளோட சிறுகண் பீளை இருக்கு பார்த்தீங்களா, அது 100 கிராம் பவுடர் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்பு நெரிஞ்சில் இல்லைன்னா நெரிஞ்சில். நெரிஞ்சில் முள் வந்து நாட்டு மருந்து கிடைக்கும். அதை எடுத்துக்கலாம். ஸோ இது 2ம் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். அதோட முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா சிறுநாகப்பூ. கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யூரியா கிரியாட்டின் பேலன்ஸ் பண்ணி சிறுநாகப்பூ. சரி, இது ஒரு 100 கிராம். சிறுநெரிஞ்சில், சிறுகு பீளைக்கண், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறுநாகப்பூ 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட அருகம்புல் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, தேவையில்லை. இது மட்டுமே போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பவுடர் பண்ணிட்டு காலையில் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. இந்த புதினா ஜூஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து ஒரு 1/2 அன் கழிச்சியோ, இல்லைன்னா இது காலையில் புதினா ஜூஸ் எடுத்துகிட்டு ஈவினிங் டைமில் வெறும் ஸ்டம் இல்லையா, அந்த நேரத்தில் இந்த மாதிரி கலவையில் ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம மருந்தாக எடுக்கும்பொழுது அட்லீஸ்ட் அதை உணவாக பாருங்கள். சில பேர் மருந்துனா தான் பயப்படும். உணவாக எடுக்கும்பொழுது இல்லைன்னா ஒரு டீ மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுடைய பித்தப்பை கல் பார்த்தீங்கன்னா அழகாக படிப்படியாக குறைஞ்சி பெரிய ஆப்ரேஷன்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். குமட்டல் இருக்காது. அதேமாதிரி தலை சுற்றல் இருக்காது. பித்தம், அதாவது வாதம் பித்தம் பேலன்ஸ் ஆகிடும். சிறுநாகப்பூ அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அல்டிமேட் மிக முக்கியமான சித்தர்களால் சொல்லப்பட்ட கருமூலிகளில் மிக மிக முக்கியமானது சிறுநாகப்பூ. அதாவது வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணிச்சுனாக்கா மெட்டபாலிசம் நல்லா இருக்கும் இல்லையா, மெட்டபாலிசம் நல்லா இருந்துச்சுனாக்கா இம்யூனிட்டி லெவல் நல்லா இருக்கும் இல்லையா, இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆக மொத்தத்தில் இதை எடுத்துட்டு வந்தாலே போதும். உடம்பில் எங்கே கல் இருக்குதோ, எங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறை மாதிரி குறைஞ்சிருக்கும். அதுவாக இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல் உப்பு மாதிரி இப்படி தேங்கி லாக்கில் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் உடம்புல எந்த பிளாக்காக இருந்தாலும் உடைக்கக்கூடியது தான் சிறுநாகப்பூவுடைய வேலை. அப்போ குற்றக்கூடிய அந்த கல்லை படிப்படியாக கமிச்சு செரிமான மண்டலத்துக்கு போய் அது வழியாக மோஷன் வழியாக வெளில போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த காலத்தில் பயன்படுத்திக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்.
அப்போ பாருங்க இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஃபங்க்ஷனேஷன் என்ன பண்ணுது, டோட்டலாக நம்மளுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய உடம்புல எது எது தேவையோ அதை அதை சரிப்படுத்தும், சீர்படுத்தும், நெறிப்படுத்தும், ஊக்கப்படுத்தும். இதுதான் பற்றி சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊக்கம் சிலர் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அந்த பஞ்சபூத நெருப்பை கரெக்டான இயக்கத்தில் இயக்கணும்னாக்கா அந்த உடம்பு உடம்பாக இருக்கும். அதாவது குடம் போட்டு எடுத்த மாதிரி, குடம் போடுவது என்பது பதப்படுத்துவது. சரிங்களா? அது மாதிரி பித்தப்பைக்களுக்கு இந்த பவுடரே போதுமான விஷயம். நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்குது. அதோட புதினா ஜூஸ் சேர்த்து எடுக்கும்பொழுது ரத்த சுத்தி இருக்கும், கொழுப்பு இருக்காது. ஆக மொத்தத்தில் வாதம், பித்தம், கபத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த புதினாவுக்கு உண்டு. ஆக மொத்தத்தில் இதையோடு சேர்த்து அழகாக உணவு போல் எடுத்திருந்தால் உங்களுடைய இந்த பித்தப்பைக்கள் சாதாரண விஷயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. காரணம் பரோட்டா நைட் டைம் எடுக்கிறது, 11 மணிக்கு எடுக்கிறது, 12 மணிக்கு எடுக்கிறது, செரிக்கிறது இல்லை. அது பித்தம் சீறிக்கிட்டே போகும், சூடு ஏறிக்கிட்டே போகும். இது இல்லாமல் படிப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா குடல் பிரச்சனை, அதை சாப்பிட்ற செரிமான பிரச்சனைகள், எது சாப்பிட்டாலும் பிடிக்கிறவங்க எதுவுமே சாப்பிட முடியாத சூழ்நிலை, படுத்தா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் படிப்படியாக வந்துச்சுனாக்கா நிம்மதியாகவே நம்மளோட ரத்தம் கெட்டு போகும். ஆக மொத்தத்தில் இந்த ப்ராசஸ் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு. அவ்வளோ அழகான விஷயம். ஆக இதை மிஸ் பண்ணாதீங்க. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணி நன்றி.